2008ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி பிறந்தார். இவர் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் IAS அதிகாரி. 10ஆம் பள்ளியில் பயின்ற இவர் மேல்நிலை கல்வியை நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் முடித்தார். 10 மற்றும் +2 இரண்டிலும் பள்ளியின் டாப்பர். முதல்வரிடமிருந்து பிரைட் மாணவர் விருது பெற்றவர். உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டு இந்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று 2016ஆம் ஆண்டு கால்கட் உதவி கலெக்டராக பணியமர்த்தப்பட்டார். அவர் 2017ஆம் ஆண்டில் இந்திய வனப்பணியில் தேர்ச்சி பெற்றார். போர்ட் கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் சப் கலெக்டராக பணியாற்றினார். GST துறையின் இணை ஆணையர், பதிவுத்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல், நுழைவுத் தேர்வு ஆணையர் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார். பதிவுத்துறையின் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக எங்கும் பதிவு செய்தல், முழுமையான மின் முத்தல்வாய் வசூல் செய்தார். அவர் சென்னையை சேர்ந்த கண் மருத்துவர் டாக்டர் நந்தினி நந்தனை மணந்தார் மற்றும் தம்பதியருக்கு ஆதியா என்ற ஒரு மகள் உள்ளார். திருவொற்று இன்பசேகரின் முன்னோர்கள் தமிழகத்தில் புதுக்கோட்டை தங்களை மேடைக்கு வருக வருக என அழைக்கின்றோம். திரு கணேசன் டெலிகேட் உறுப்பினர், ரெப்கோ வங்கி மைசூர் தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பல காரியங்களை செய்து கொண்டிருப்பவர், இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவர். அவரை மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடங்க இருக்கின்றது. காசர்கோடு மாவட்ட ஆட்சியாளர் மாண்புமிகு இன்பசேகர் அவர்கள் தங்களது பொற்கரத்தால் குற்றவிளக்கு ஏற்றி இனிதே தொடங்கி வைத்திருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தென்கன்னட தமிழ் சேவை சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து ரெப்கோ வங்கி டெலிகேட்டின் சார்பாக அவரை இந்த மேடையில் கௌரவித்துள்ளோம். அனைவரும் எழுந்திருந்து கரகோசை மூலமாக அந்த கௌரவத்தை அர்ப்பிக்குமாறு நம் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
விரும்பிய மக்களை அரவணைக்கின்ற அன்புக்கரம் அன்பு சகோதரர் பெருமாள் அவர்களுக்கு தென்னிந்திய தாயக திரும்ப மேம்பாட்டு சங்கம் சார்பாக இப்போது சால்வை அணிவித்து கௌரவிக்கிறேன். உங்களை அனைவரையும் உத்தேசித்து சாதனை படைத்த மாணவர்கள் மீண்டும் சாதனை பெற ஊக்குவிக்க வந்துள்ளார் நமது மாவட்ட ஆட்சியாளர் இன்பசங்கர் கே IAS அவர்கள். அவர் பொன்னான வார்த்தைகளால் உங்களை ஊக்குவிக்க வருகிறார். சார், தாங்கள் வந்து மேடையில் ஒரு வார்த்தைகளை பேசுவார் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் சேவை சங்கம் மற்றும் சூர்யா ரெப்கோ வங்கி டெலிகேட்ஸ் எல்லாரும் இணைந்து நடத்தும் தமிழ் மாணவ மாணவியர் மற்றும் இதர துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பாராட்டு விழா. இவ்விழாவில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் தென்தமிழ தமிழ் சேவை அவையில் உள்ள சுபேதார் சுதாகர் இந்திய ராணுவம், தொழிலதிபர் ஸ்ரீராம் ஃபேப்ரிகேஷன் வைகம்பாடி மங்களூர் திரு ராமன், மங்களூர் தமிழ் சங்கம் தலைவர் கருப்பையா, செயலாளர் மைசூர் தமிழ் சங்கம் ரகுபதி, சித்தாபுரா தமிழ் சங்கம் தலைவர் திரு மைக்கே, தென் தமிழர் தமிழ் சேவை சங்கம் நிறுவனர் திரு பெருமாள், ஜெயதேவ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பொறியியல் மேலாளர். எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் ஒரு அழகிய இந்த ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வாழ்க்கையில் எனக்கு அவங்க செய்த ஒரு மரியாதை, மறக்க முடியாத ஒரு மரியாதை. இந்த தாயகம் திரும்பிய மக்கள், அதுபோல இங்கே வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் இந்த மரியாதை கொடுத்ததற்கு எனக்கு மிக்க நன்றி. அதாவது வாழ்க்கையில் சாதனை படைத்தல் என்பது, சாதனை என்றால் என்ன, சாதனை ஏன் படைக்கணும், சாதனை படைப்பதற்கு என்ன தேவை, சாதனை படைப்பதற்கு பணம் தேவையா, சாதனை படைப்பதற்கு வசதி வாய்ப்புகள் தேவையா, சாதனை படைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் ஆழ் மனதில் உண்டாகிவிட்டால் போதும். அது ஒன்று போதும், நீங்கள் சாதனையாளர்களாக மாறிவிடுவது. நான் பள்ளி காலத்தில் படிக்கும் பொழுது எனது கிராமத்திற்கு தொட்டடுத்துள்ள ஒரு தாலுகாவிற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் வருகிறார். அப்போ அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும், மக்கள் மட்டும் அல்ல, அந்த நான் வசிக்கும் பகுதியில் உள்ள மக்கள் பொதுவே எல்லாரும் பேசுகிற ஒரு காரியம், நமது கிராமத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர் சொல்வதெல்லாம் ஒரு காரியம் மாற்றலாம், மாவட்ட ஆட்சியரை நேரில் கண்டு ஒரு மனு கொடுக்கலாம். அதே இது எல்லாமே ஒரு ஆழ் மனதில் எனக்கு பதிஞ்சது. அப்போ நம்ம படிக்கும் பொழுது நம்ம எது ரொம்ப மேன்மையா எதை பார்க்கணும், அந்த ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோளா இருந்தது. அப்ப என்ன பண்றது நமக்கு தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றது, எப்படி எக்ஸாம் எழுதுறது, எந்த பாதை அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அந்த பாதையை சொல்லிக் கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. அப்போ அந்த பாதையை எப்படி கண்டுபிடிப்பது, சாதனை படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தாகிவிட்டது. அப்போ அந்த சாதனையை படைக்க வேண்டும் என்றால் அந்த பாதையை முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பாதை யார் சொல்லிக் கொடுப்பார்கள், யாரும் கையை பிடிச்சு கூட்டி போவாங்களா? பாதையை நீங்களே உருவாக்கணும். பாதை யாருமே உங்களுக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள்ல
இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. எல்லாருக்கும் உள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு இந்த சாதனை நீங்கள் புரிய வேண்டும். சாதனை புரிதல் என்பது ஒரு ஆளுக்கு ஒரு இருக்கும். அதாவது நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் ஒரு நல்ல இன்னைக்கு ஒருத்தருக்கும் ஒரு கூறிய ஒரு மனப்பான்மை. அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு சாதனை. இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, இனியும் நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறது ஒரு சாதனை. அந்த சாதனைக்கு இப்போ இன்னும் இவ்வளோ பேர் இந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு மக்களுக்காக சேவை செய்வதில்லை, இந்த இவ்வளோ மக்களை கூட்டி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும், அதில் சொந்த அலுவல்கள் எல்லாமே மாற்றி வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் நல்லது நடக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் இப்போது மீட்டிங்கில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊரில் படித்து இதே ஒரு ஊருக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வர்றதுக்கு ஒருத்தரால் முடியுது. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன் சொல்கிறேன்னா, அவர் 71 பிறந்திருக்காரு, 93 இங்கே ஒரு சர்வீஸில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் நான் உருவாக்கி கொண்ட வாய்ப்புகளை விட ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புகள் குறைவாக இருக்க தான் வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பு நம்ம வாய்ப்புகள் எப்பெல்லாம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நம்ம அதை பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சு நம்ம முன்னாடி வர்றதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கு. அப்போ சாதனை படைக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஆழ்மனதில் நம்ம என்ன ஆகணும்னு விருப்பப்படுறோமோ அது இல்லைன்னா வேற இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம போகணும். அதாவது சாதனை படிக்கணும்னு இப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நான் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. அப்போது 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நான் காலையில் 6 மணிக்கு பஸ் முடிக்கிறதுக்காக 5:30 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்புது. 5:30 மணிக்கு எப்படி கிளம்புவேன்னா, மண்ணெண்ண பந்தத்தை பிடிச்சிட்டு, ஏன்னா இருட்டாக மண்ணெண்ண பந்தத்தை பிடிச்சிட்டு 6 மணிக்கு பஸ்ஸுக்கு நான் கிளம்புவேன். 6 மணிக்கு பஸ்ஸு கிளம்புனா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் 6 மணி சேரம்பாடி ஸ்கூல் போகணும். அங்கே டியூஷன் கிளாஸ் போகணும், லைப்ரரி போகணும், படிக்கணும். படித்து முடிச்சு இந்த சூரியன் இருக்க அந்த ஒரு வெளிச்சம், அதோட விலை மதிப்பு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விலை மதிப்பு உள்ள அந்த ஒரு டே டைம் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்னோட ஒரே குறிக்கோள். அதை நல்லா பயன்படுத்தி அந்த ஒரு சமயத்தை நல்லா பயன்படுத்தி நான் படித்தேன். படித்து முடிச்ச பிறகு வாய்ப்புகள் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அடுத்த ஒரு நகரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். கூடலூருக்கு போனேன். கூடலூருக்கு போகும்பொழுது அங்கே நம்ம கிராமத்தை விட கொஞ்சம் வளர்ந்த ஒரு பகுதி கூடலூரில் எனக்கு நிறைய நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. அதை யூஸ் பண்ணி திரும்ப அங்கேயே முடியல. அதை முடிச்சுட்டு காலேஜ் போகணும். கோயம்புத்தூர் போனேன். அது ஒரு பெரிய நகரம், அங்கே நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அந்த வாய்ப்புகளை முடித்து கோயம்புத்தூர்லேயே இருந்தால் சரியாகாது, அடுத்த ஒரு நகரத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அடுத்து ஹைதராபாத்துக்கு போனேன். ஹைதராபாத்தில் படித்தேன். நீங்கள் சொன்ன பார்த்துருப்பீங்க. அந்த ஹைதராபாத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அதாவது நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட எதுவுமே கிடையாதுங்கிறது ஒரு வீழ்ச்சியோ இல்லை உங்களுடைய தவறோ இல்லை அது உங்களுடைய அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய குறிக்கோள் எனக்கு தெரிஞ்சு நான் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் நான் நல்ல தூங்கினேன் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்லாம் சொல்ல முடியாது. நிறைய கண்ணீரும் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் நிறைய உழைப்பு நிறைய தியாகங்கள் இதோட பின்னாடி இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த ஒரு சாதனை புரியணுங்கிற அந்த வெறி உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே தமிழே படித்தேன். காலேஜுக்கு போன பிறகு தான் இங்கிலீஷ். ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும் பொழுது நான் இங்கிலீஷில் தான் எழுதுறேன். இங்கிலீஷில் எடுத்து எழுதி இதில் பாஸ் பண்ணேன். அப்போது இந்த மொழிங்கிறது ஒரு எல்லாமே சொன்னாங்க, தமிழ் மீடியம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் உடை தெரியணும்.
எது வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு தடையா இருக்கா, அது முதல்ல அதை உடச்சேரி. உங்களுடைய உங்களுடைய இடம், நீங்கள் வசிக்கிற ஒரு இடம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை உடச்சேரி. இடையில நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். இடையில நீங்கள் பார்க்காத நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே உடைத்தெறிந்து ஒரு படியாக நீங்கள் முன்னேறி போகணும்னு தான் நம்ம நம்ம லட்சியத்தை அடைய முடியும். நான் எப்பயுமே சொல்றது ஒரு விஷயம், லட்சியங்கிறது நீங்க ஒரு விண்மீன், ஒரு நட்சத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம லட்சியம் இந்த மரத்தோட நுனியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் லட்சியம். அப்படின்னா அந்த மரத்தோட நுனியை மட்டும் போய் நம்ம வச்சு பிடிச்சிட முடியாது. நீங்க எப்பயுமே குறிக்கோள் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு தான் இருக்கணும். நட்சத்திரத்துக்கு நேராக எவ்வளோ உயரத்துக்கு நீங்க உங்களுடைய குறிக்கோள் வைக்க முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு வைங்க. அப்பதான் நீங்க மரத்தோட அந்த நுனியை நீங்க பிடிக்க முடியும். வள்ளுவர் சொல்றது என்ன சொல்லியிருக்காரு, உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உயர்ந்த ஒரு எண்ணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோளை நம்ம அடைய முடியும். அந்த குறிக்கோளுக்காக இரவும் பகலும் நீங்க எதையுமே நீங்க நினைக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை அடையிற வரைக்கும் வேற எதுவுமே நினைக்காம அதை மட்டுமே நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுல கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த கல்விங்கிறது எந்த மொழியில படிச்சாலும் எந்த ஒரு நாட்டில் படிச்சாலும் இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். கல்வியால் மட்டும்தான் இந்த ஒரு தடைக்கற்களை உடைக்க முடியும். வேற எந்த ஒரு ஆயுதத்தாலும் உடைக்க முடியாத ஒரு தடைக்கற்கள் கல்வியினால் முடியும். காரணம், அதுக்கு நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த கோயம்புத்தூர் முடிக்கணும். கோயம்புத்தூர் முடிச்சு அடுத்து நான் ஹைதராபாத் போகணும். நீங்க பார்த்த யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விடுமுறை தினம் என்றால் பொங்கல் விடுமுறை ஒரு வாரம். அங்கே அந்த ஹாஸ்டலில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நானும் எங்களோட ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார், அவர் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு வாரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யாரும் எந்த கிளாஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நான் அந்த ஒரு வாரத்தை ரொம்ப சிறப்பாக நான் அதை பயன்படுத்தி படித்தேன். ஸோ இந்த கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த தடைக்கற்கள் எல்லாம் உடைக்கிறதுக்கு எந்த தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பகுதியிலிருந்து நிறைய சாதனையாளர்கள் உருவாக்கணும். சாதனையாளர்கள் உருவாக்கும் பொழுது என்ன நமக்கெல்லாம் பெனிஃபிட், நமக்கு என்ன அது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிடும். ஒரு சாதனையாளர் உருவாயிட்டா அவன் மட்டும் நல்லா இருப்பானா? அப்படி கிடையாது. ஒரு சாதனையாளர் ஒரு பகுதியிலிருந்து உருவாக்கும் பொழுது அவனை சார்ந்த அந்த சமூகம், அந்த பகுதி, அந்த மக்கள் முன்னேறி வருகிறார்கள். நீலகிரி மாவட்ட மக்களுக்கு, என் பகுதி மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான், இந்த பாதையில் பயணிக்க முடியும். பாதை இல்லாத, இல்லைங்க யாரும் காட்ட முடியாத ஒரு பாதையில் உங்களால் பயணிக்க முடியும், எல்லோராலையும் முடியும். அதற்கு நீங்கள் உங்கள் பாதையை உருவாக்குங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாதை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் உருவாக்குற பாதை உங்களுக்கான பாதை. அந்த ஒரு பாதையை நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டுமே உருவாக்க முடியும். அந்த பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து அதற்காக கடின உழைப்பு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய குறிக்கோள்கள் முன்னேற வர முடியும். அப்படி ஒரு குறிக்கோளை அடையும் பொழுது நிச்சயமாக நம்மளை போன்ற சக மனிதர்கள், அது எந்த மொழியாக இருக்கட்டும், ரெக்கோ பேங்கோட டெலிகேட்ஸ், இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி நான் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன். இது காரணம் என்னன்னா, நீங்கள் கூடுதல் மரியாதை பண்ணிட்டீங்க. ஸோ அதனால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு ஒரு ஆளாவது சொல்ல முடியாது, 100 பேர் வருவாங்க. நிறைய பேர் திரும்ப என்னை பார்த்து சொல்லணும். திரும்ப என்னை பார்த்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, சார் நீ கலெக்டராக இருக்கும்பொழுது இங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க, அதை நான் கேட்டேன்,
நான் வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன் இந்த குறிக்கோள் அடையணும், இல்லை நான் ஏற்கனவே முன்னாடி முடிவு பண்ணி வச்சிருந்தேன் இந்த குறிக்கோள் அடையணும்னு. நிச்சயமாக அடைய முடிஞ்சது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன மனதில் ஆழமாக பதிஞ்சது அப்படின்னு சொல்கிறவங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவசரமாக அவருக்கு போக வேண்டிய காரணத்தினால அந்த 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அவர் கையில் சன்மானம் பண்ண விரும்புகிறோம். நான் பேர் வாசிக்கிறேன், எல்லாம் ஒரு விஷயம் வந்து இல்லைங்க.